அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவியல் அறிவோம். எர்வின் ஸ்ராடிஞ்சர் குவாண்டம் புரட்சியாளர், அவருடைய வாழ்க்கையை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். 2 வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம். முதல் வீடியோவில் என்னன்னா அவருடைய வாழ்க்கையோட சுருக்கம் என்ன, எதற்காக இவருடைய வாழ்க்கையை பற்றி படிக்கணும் அப்படின்றத ரொம்ப சுருக்கமாக பார்த்தோம். அதுக்கப்புறமா ரொம்ப டீட்டெயிலாக படிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லிட்டு 2வது வீடியோவில் அவருடைய குழந்தை பருவம், அவருக்கு பெயர் எர்வின்ற பெயர் எப்படி வந்தது, எப்படி ஒரு பணக்கார குடும்பத்திலேருந்து வீட்லேயே வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதற்கப்புறமா மேல்நிலை பள்ளிக்காக அவர் வந்து லுட்விக் போல்ட்ஸ்மேன், மிகப்பெரிய ஜாம்பவான், ஃபிசிக்ஸில் ஜாம்பவான், அந்த போல்ட்ஸ்மேன் படித்த பள்ளியில் போய் சேர்றாரு. 10 வயசுக்கு மேலே படிச்சுட்டு அப்படியே மேல்நிலை பள்ளி படிக்கிறாரு. மேல்நிலை பள்ளி பிடிச்சிட்டு கல்லூரிக்குள்ளே நுழைகிறாரு. கல்லூரிக்குள்ளே நுழையும் போது தான் அவருக்கு அந்த ஆராய்ச்சிக்கான அந்த இன்ட்ரொடக்ஷன், ஆராய்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன மாதிரி ஆராய்ச்சியில் ஈடுபட்டார், எப்படி அவர் ஃபிசிக்ஸில் வந்து கொஞ்சம் பிரபலமானார், எப்படி முதலாக ஐன்ஸ்டீனை மீட் பண்ணார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மேல்நிலை பள்ளி முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னா பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறையில் போய் சேர்றாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்பியல் துறைன்றதுக்கு வந்து பெரிய ஃபண்டிங்லாம் கிடையாது. வியன்னாவில் ரொம்ப அந்த இயற்பியல் துறையே பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச கட்டணம், பயங்கரமான தூசி, ஒரு காத்தடிச்சாலே பயங்கரமாக கட்டணம் வரும். எதுக்கு இந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கட்டடத்தில் பின்னாடியே ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டடத்தில் தான் யாருன்னா பெரும் அந்த ஆராய்ச்சியாளர்களாக இருக்காங்க. அதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபான் போல்ட்ஸ்மேன்ல ஸ்டெஃபான், நான் அதை முந்தின வீடியோலேயே சொன்னேன். ஸ்டெஃபான் அங்கே தான் வேலை பார்க்குறாரு, இயற்பியல் பேராசிரியராக. அவருடைய மாணவர் போல்ட்ஸ்மேன் வந்து மிக பிரபலமான பேராசிரியர். அவங்க 2 பேரும் வேலை பார்த்துட்டு 2 பேருமே இறந்து போயிடறாங்க. இறந்து போகிற ஸ்டேஜில் தான் என்ன பண்ணுறாருன்னா இவர் மாணவராக போய் சேர்றாரு. யார்? எர்வின் ஸ்ராடிஞ்சர். ஸோ போல்ட்ஸ்மேன் எதற்காக முக்கியத்துவம் அப்படின்னா, வாயுக்கள், கேஸ் மாலிகுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர்ஸ், பயங்கரமான நம்பர், கோடியில் கூட சொல்ல முடியாது, 10^20 இந்த மாதிரி பல ட்ரில்லியன், அதை நீங்கள் நம்பரில் சொல்ல முடியாத அளவு அவ்வளோ நம்பர்ஸ் இருக்குல்ல. இதை பற்றி நீங்கள் படிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணணும், ஒரு புள்ளியல். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆட்டமாக படிக்க முடியாது, ஒவ்வொரு மாலிகுலெல்லாம் படிக்க முடியாது, ஒவ்வொரு கேஸ் மாலிகுலெல்லாம் படிக்க முடியாதுன்றதுனால மொத்தமாக இவ்வளோ ஆட்டமில் இந்த மாதிரி பண்புகள் இருக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் உருவாக்குனது யார் பார்த்தீங்கன்னா போல்ட்ஸ்மேன் தான். அதில் அவர் பிரபலமானார். அவர் இறந்து போயிடுறாரு. வயசாகி சொல்லப்போனால் தூக்கு போட்டு தான் அவர் இறந்து போகிறாரு. அவரை பற்றி நான் ஒரு ப்ரொஃபஸர் கூட கேட்டிருந்தாரு, போல்ட்ஸ்மேனை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு, அதை பின்னாடி பார்க்கலாம். ஸோ இவர் கல்லூரிக்குள்ள நுழைய போகும்போது போல்ட்ஸ்மேன் இறந்து போயிட்டார், ஸ்டெஃபான் இறந்து போயிட்டார். அவருடைய ஸ்டூடெண்ட் ஹாசனால், அவர் வந்து பேராசிரியர் வர்றாரு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா இயற்பியலுக்கு பேராசிரியர்களே கிடையாது, ஃபிசிக்ஸ்க்கு ப்ரொஃபஸரே கிடையாது. அதுக்கப்புறமா யார் ப்ரொஃபஸராக வர பார்த்தீங்கன்னா ஹாசனால், இந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாசனால், HASEN அப்படின்ற மாதிரி ஒரு ஜெர்மன் வேர்டு. வியன்னா வந்து ஜெர்மன் பேசுகிறனால ஒரு ஜெர்மன் வேர்டு. இந்த பேராசிரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இளம் வயது. யார்கிட்ட கற்றுக்கிட்டாருன்னா ஃபிசிக்ஸ் ஸ்டெஃபான் ஜாம்பவான், போல்ட்ஸ்மேன் ஜாம்பவான். அதுட்டு படிச்சுட்டு இவர் வர்றாரு. நல்ல பேராசிரியர், ரொம்ப சிறப்பாக இந்த மாதிரி ஒரு பாலடைஞ்ச கட்டடமாக இருந்தால் கூட நல்ல இயற்பியலாக சொல்லிக் கொடுக்குறாரு. நம்ம எர்வின் ஸ்ராடிஞ்சர் என்னன்னா, மேல்நிலை பள்ளியிலே பார்த்தீங்கன்னா முதல் மாணவன், ஜிம்னாசியம்னு சொல்லுவாங்க. அந்த மேல்நிலை பள்ளியில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு கல்லூரிக்குள்ள நுழைகிறாரு. கல்லூரிக்குள்ள இவருக்குன்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டரா, இவன் பயங்கரமாக ஃபிசிக்ஸ் படிப்பான்னு சொல்லிட்டு பேராசிரியர்களை இவர் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க எர்வின் ஸ்ராடிஞ்சர். அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா இயற்பியல் நல்லா படிக்கிறாரு. ஹாசனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லன்னு சொல்லிக் கொடுக்குறாரு. ஃபிசிக்ஸ் ஒரு வாரத்தில் 5 நாள் இவர் பாடம் எடுத்துறாரு. 5 நாளுமே மாறி ஃபிசிக்ஸ் பாடம் எடுக்கிறாரு. அதனால விட்டது நிறைய ஃபிசிக்ஸ் கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம ஆள் ஃபிசிக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக மாடர்ன் டாபிக்ஸ், அந்த நியூட்டன் காலத்து அந்த மெக்கானிக்ஸ் மட்டும் இல்லாமல் மாடர்ன் டாபிக்ஸ், குவாண்டமோட இன்ட்ரோடக்ஷன் முதற்கொண்டு அவர் கற்றுக்கிறாரு. அப்படி கற்றுக்கிட்டு வரும்போது அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, பிஹெச்டி படிக்கிறாரு. பிஹெச்டி என்ன டாபிக் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டயலெக்ட், ஒரு கடத்தாத பொருள் மேலே ஒரு ஈரப்பதம், மாய்ஸ்சர் இருக்கும்போது அதில் என்ன மாதிரி கடத்தல் நடக்குது, மின் கடத்தல் நடக்குதுன்னு சொல்லி ஒரு ரொம்ப போரிங்கான டாபிக் தான். ஸ்ராடிஞ்சர் என்ன சொல்கிறேன்னா, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் கிடையாது, ஒரு போரிங்கான டாபிக் தான் சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிக்கிறாரு. யார் கீழேனா அந்த ஹாசனால், அவர் கீழேயே பிஹெச்டி முடிக்கிறாரு. ஸோ இந்த பிஹெச்டி முடிக்க போகும்போது இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 22-23 வயசு தான். மிக சின்ன வயசுலேயே பிஹெச்டி முடிக்கிறாரு. பிஹெச்டி முடிக்கும் போது அப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் நீங்கள் யாரெல்லாம் ஒரு வாலிபர்களாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கட்டாய மிலிட்ரி ட்ரைனிங், ராணுவ பயிற்சி கட்டாயம் போகணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ராணுவ பயிற்சிக்கு போகிறாரு. ஸோ என்ரோல் பண்ணிவிட்டு 1908 என்ரோல் பண்ணால் 1910 பிஹெச்டி முடிச்ச உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ராணுவ ட்ரைனிங் அந்த முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. படிப்பை முடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரைனிங் அனுப்புகிறாங்க. 3 வகையான ட்ரைனிங் இருக்குது. ஒன்று காலாட்படை, இன்ஃபேன்ட்ரின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி சோல்ஜர்ஸ் நிற்பாங்களா ராணுவ வீரர்கள், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ்னால் அவங்களுக்குலாம் 1 வருஷம் தான் ட்ரைனிங்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பீரங்கி படை, ஆர்டிலரி. இவர் வந்து பீரங்கி படையில் சேர்ந்து பயிற்சி பண்ணுறாரு. நீங்கள் நினச்சி பாருங்கள், எர்வின் ஸ்ராடிஞ்சர் நம்பர் 1 மேல்நிலை பள்ளியில், நம்பர் 1 கல்லூரியில்,
பிஎஸ்சி டாக்டரேட் முனைவர் பட்டம் பெற்றுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ராணுவத்தில் பீரங்கி படையில் வேலை பார்க்குறாரு. ஒரு வருஷம் ட்ரைனிங் முடிச்சோன்னா என்ன பண்ணுறாருன்னா திருப்பியும் ஒரு வருஷம் ட்ரைனிங் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய நண்பரும் இதே மாதிரி தான் மிலிட்ரியில் ராணுவத்தில் வேலை பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து இந்த வெக்கேஷன் வரும்ல, அந்த லீவு நம்ம இதில் மிலிட்ரியில் அந்த லீவுக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி லீவ் வரும்போது என்ன பண்ணாங்க, ஸ்கீயிங் போகிறாங்க. ஸ்கீயிங் போயிட்டு ஸ்கீயிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட நண்பர் என்ன பண்ணுறாரு, தடுக்கி கீழே வந்துடுறாரு. கீழே வந்தோன்னா அவருக்கு காலில் உடஞ்சி போகுது. கால் முறிஞ்சு போனோடனே ராணுவம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு கால் சரியில்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பயிற்சியெல்லாம் வேணாம், நீங்கள் கிளம்பலாம், வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அந்த அவருடைய நண்பர் என்ன பண்ணுறாரு, நேராக கிளம்பி பேக் டு யூனிவர்சிட்டி போயிடுறார், பல்கலைக்கழகத்துக்கு போய் அவர் யார்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறாருன்னா நேராக ஹாசனால் இந்த சிறந்த பேராசிரியர்கிட்ட போய் முன்னாடி போய் ஜாயின் பண்ணிடுறாரு. சொல்ல போனால் அவர் கீழே ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது, ஒரே ஒரு காலி இடம் இருக்குது. அந்த காலி இடத்துல ஸ்ராடிஞ்சருடைய நண்பர் போய் சேர்ந்துறாரு. ஒருவேளை அந்த அவருக்கு கால் உடங்காமல் இருந்திருந்தேன்னா ஸ்ராடிஞ்சர் தான் அவருக்கு கீழே சேர்ந்துடும். ஏன்னா ஸ்ராடிஞ்சர் தான் சிறந்த மாணவன், ஹாசனாலுக்கு ஆல்ரெடி பிடிக்கும் ஸ்ராடிஞ்சரை. அவருடைய சொந்த மாணவன் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ஏன்டா வருவான்னு நினச்சிட்டு இருக்கும்போது கால் உடஞ்சனால அவருடைய நண்பர் போய் சேர்ந்துட்டாரு. இதுக்கு இடையில இவர் ராணுவ பயிற்சி பீரங்கி படையெல்லாம் முடிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஃபோர்ட்ரஸ் ஆர்ட்டிலரி, அதாவது இந்த மாதிரி கோட்டைகளுக்கு பாதுகாக்கிறதுக்கு பீரங்கி படையில் ட்ரைனிங் முடிச்சுட்டு இவர் திரும்பி யூனிவர்சிட்டி போகும்போது யாரு கீழே ஒரு வேக்கன்சி இருந்ததுன்னா எக்ஸ்னர்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்டலிஸ்ட். ஸோ ஹாசனால் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தனியாக வந்து பியூர் தியரிட்டிஷியன், நிறைய அந்த தியரிட்டிக்கலாக பண்ணுறது. இவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டில் போய் இவர்கிட்ட ஜாயின் பண்ணுறது, எக்ஸ்னர்ன்ற ஒரு வாத்தியார்ட்ட. அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய ரிசர்ச்லாம் பண்ணுறவர் இல்லை, குட்டி குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் தான். இதுக்கு இடையில நீங்கள் வந்து இளங்கலை மாணவர்களுக்கு நீங்கள் வந்து அவங்களோட ஆய்வுக்கூடத்துக்கு உதவி வேறு பண்ணணும். இந்த வேலையை என்ன பண்ணுறேன்னா ஸ்ராடிஞ்சர் பண்ணுறாரு. ஸ்ராடிஞ்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களும் ப்ரொஃபஸர் ஆனுங்களா, இவங்களும் பிஹெச்டி முடிச்சு முனைவர் பட்டம் பெற்றதுனால ஸ்ராடிஞ்சருமே ப்ரொஃபஸர் ஆனதுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. இப்பயுமே அந்த பரீட்சை இருக்குது, பிரைவேட் டசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெக்சர் மாதிரி வச்சுக்கோங்களேன். டேரக்டாக ப்ரொஃபஸர் ஆக முடியாது, முதல்ல நீங்கள் லெக்சராக ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக ப்ரொஃபஸர் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பிரைவேட் டசன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாரு. இதுக்கு மெயினாக என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, நீங்கள் தனியாக நீங்கள் உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான என்ன வந்து ஒரு ஆராய்ச்சி படிப்பு எடுக்கிறாருன்னா இவர் மேக்னட்டிசம், காந்தத்தன்மை எப்படி வருது, காந்தத்துக்குள்ளே எப்படி ஆட்டம்ஸ்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, அந்த காலகட்டங்களில் ஆட்டமை பற்றி ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, புரிதல் கிடையாது. ஸோ ஒரு குத்து மதிப்பாக இதனால் அவங்க ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் கால்குலேஷன் போடுறாரு. இது போரிங்காக இருந்தால் கூட என்ன பண்ணுறாரு, இது எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரொஃபஸர் ஆக முடியும்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சி தனியாக பண்ணுறாரு. இதுக்கிடையில் அந்த எக்ஸ்ட்ரான்றவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பூமிக்கு வெளியிலேருந்து ஏதோ ஒரு கதிர்கள் வருது, கதிர்கள் வரும்போது அந்தந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மின் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி நடக்குது, மின் கடத்தல் ஒரு பண்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்போ வந்து காஸ்மிக் ரேஸை பற்றி தெரியாது, காஸ்மிக் ரேஸை பற்றி படிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு லேக், ஒரு ஏரி கிட்ட என்ன இருக்குது, இதே மாதிரி மின் கடத்தும் ஒரு காற்று இருக்கதா ஒரு நண்பர் கண்டுபிடிச்சிருக்காரு, நீ என்ன பண்ண போய் டெஸ்ட் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே ஏரி தானே ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஸ்ராடிஞ்சர் போய் ஏரிக்கு போகிறாரு. ஏரிக்கு போனால் நிறைய பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு வராங்க அந்த ஏரியை சுற்றி பார்க்குறதுக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு, சம்மர் கேம்ப் மாதிரி. அப்போ கூட கூட்டிகிட்டு வரும்போது அவங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு இளம் பெண்ணை கூட்டிகிட்டு வராங்க. அந்த இளம் பெண் பேர் தான் ஆனி. அவங்க தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ராடிஞ்சரோட மனைவியை வராங்க. ஸோ இப்படி தான் முதல் முறையாக ஸ்ராடிஞ்சர் வந்து தன்னுடைய மனைவியை பார்க்குறாரு. மனைவினா அப்போ வந்து காதலி, இன்னைக்கு லவர்ஸ் டேன்றதுனால காதலியை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களோட தொடர்பு வச்சுக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ளை வந்து இன்னொரு பெண்ணை விரும்புகிறார். நான் தான் சொன்னேன் வாலிப வயசு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இன்னொரு பொண்ணை விரும்புகிறாரு. அந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ராடிஞ்சரே எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா ஸ்ராடிஞ்சர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், நாங்கள் வந்து கத்தோலிக்க மனிதர்னு சொல்லிட்டு ஃபெலிசின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்ராடிஞ்சரை ரிஜெக்ட் பண்ணுது. அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா இவர் இந்த லேக்குக்கு போகும்போது இவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு பொண்ணை காதலிக்கிறாரு. அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆனின்னு சொல்லிட்டு பின்னாடி அவருடைய மனைவி வந்தது. ஸோ இது இவருடைய தனிப்பட்ட அந்த காதல் வாழ்க்கையை விட்டுருவோம். என்னதான் இன்றைக்கி காதல் தினமாகணும், காதல் வாழ்க்கை விட்டுருவோம். நம்ம அறிவியல் தினத்துக்கு வருவோம். ஸோ அறிவியல் பார்த்தீங்கன்னா இவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா ப்ரொஃபஸராக சேர்ந்துறாரு. ப்ரொஃபஸர் 1914 சேர்றாரு. ப்ளீஸ் அந்த டைமில் நான் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. இவருடைய இயற்பியல் துறையை கட்டடத்தை கட்டிடுறாங்க. பெரிய பிரம்மாண்டமாக கட்டிட்டு என்ன பண்ணலாம், ஒரு கருத்தரங்கம் நடத்தலாம், ஃபேமஸான சயின்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு நம்ம கான்ஃபரன்ஸ் நடத்தலாம்னு சொல்லிட்டு 7000 சயின்டிஸ்ட் ஆல் ஓவர் யூரோப் உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, 7000 சயின்டிஸ்ட் வராங்க. எங்கே வராங்க, வியன்னாக்கு இவங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு வராங்க. அப்போ யார் வந்தா அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வராரு. அது கூட சேர்த்து மற்ற முக்கிய விஞ்ஞானிகள் வராங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து அப்பயே டாக் ஆஃப் த டவுன் பிரபலமாக இருந்துட்டு, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரல் தியரி வந்து இன்னுமே வெளியிடலை. 1916 தான் வெளியிடுறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது. அப்போ அந்த கான்ஃபரன்ஸில் சொல்கிறாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு விசையை பற்றி படிக்கிறதுக்கு நம்ம நியூட்டன் விதியை பயன்படுத்துவோம். நியூட்டன் விதி வந்து ஈர்ப்பு விசையை கற்றுக்கிறதுக்கு போதுமானது இல்லை, அதுக்கு நம்மளுக்கு ஒரு புதிய கோட்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஜெனரல் தியரி படி ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பெருசாலாம் யாருக்கும் அந்த ரொம்ப டெப்த்தான நாலேஜ்லாம் இல்லைனாலும் தெரியல.
ஸ்ட்ராடஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் லாவே வான் லாவேன்னு சொல்லுவாங்க. இப்பயுமே எக்ஸாடியில் லாவே பேட்டர்ன் சொல்லுவாங்க. அந்த லாவேயோடைய எக்ஸ்ரேயோடைய அந்த லெக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறமா ஐன்ஸ்டைன் கிளம்பி போயிடாரு, லாவே கிளம்பி போயிடாரு. இவர் வாத்தியாராக இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்னா 1900 வாத்தியாராக இருக்கும்போது இவர் எக்ஸ்ரேயை பற்றி பாடம் நடத்துறதுல இவர் ஒரு பேராசிரியராக இருக்கார். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. 1914 இந்த ஆஸ்திரோ ஹங்கேரியன் சாம்ராஜ்யத்துடைய அரசர் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் அப்படின்றவரை ஆளை வச்சு போட்டு தந்தாங்க. திடீர்னு அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போனோடனே அவருக்கு முன்னாடி இருந்த பேரரசர் ஜோசப், அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஒரு மருமகன் சார்லஸ் அப்படின்ற அவருடைய பையன் சார்லஸை வந்து நான் வந்து இதாக்கணும்னு சொல்லிட்டு ஒரே கலவரமாக நடக்குது. ஃபெர்டினாண்ட் அவருடைய எம்பரர் சாம்ராஜ்யத்துடைய அந்த பேரரசை இறந்து போயிடுறாரு. கீழே அடுத்து யார் போகிறதுன்றதுக்கு ஒரே சண்டை நடக்குது. அந்த ஃபெர்டினாண்ட் மேலே பெரிய ஈடுபாடு கிடையாது நிறைய பேருக்கு. ஃபெர்டினாண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புரட்சியாளர் தான் சொல்லணும். அவர் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ராஜ கௌரவம் இருந்தாலும் அவர் கல்யாணம் பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவருடைய ஸ்டேட்டஸ், அவருடைய கௌரவத்தை விட்டு கீழே இறங்கி தான் கல்யாணம் பண்ணார். அதனால சில பேருக்கு கீழே இருக்கணும் பிடிக்கல, அதனால அவங்களே கூட அவளை போட்டு தள்ளியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செர்பியாக்காரவங்க தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. என்ன பண்ணுறாங்க, ஆஸ்திரியா நாட்டுக்காரவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பயங்கரமான கோபம் இது பண்ணி இதோடைய இராணுவம்லாம் என்ன பண்ணுது, செர்பியா போய் அட்டாக் பண்ணுது, தாக்குதல் நடத்து. செர்பியா போய் டச் பண்ணோன்னே என்ன ஆகுது, அதுக்கு இந்த செர்பியாவுக்கு சப்போர்ட்டாக என்ன பண்ணுது, அந்த 3 நாடுகள் ஜாம்பவான்கள் சொல்லுவாங்க. அப்போ வந்து பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா. ஸோ இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, அப்புறம் ரஷ்யாக்காரவங்க என்ன பண்ணுறாங்க, 3 பேர் என்ன பண்ணுறாங்க, செர்பியாவுக்கு சப்போர்ட்டாக வராங்க. அப்போ வரும்போது என்ன பண்ணுறாங்க, இத்தாலியும் கூப்பிட்றாங்க. எதுக்கிட்ட போய் வரலாறு சொல்லான்னு நினைக்கிறீங்க, இந்த பிக்சருக்குள்ளே எப்படி ஸ்ட்ராடஞ்சர் வரான்னு பாருங்கள். ஸோ வந்து என்ன பண்ணுது, யுத்தம், சென்ட்ரல் பவர்ஸ் வெர்சஸ் அலைடு பவர். அப்போ வந்து 2ஆம் உலக போரில் வந்து ஆக்சிஸ் வெர்சஸ் அலைட் பவர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பவர் வெர்சஸ் அலைட் பவர். அலைட் பவரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, இத்தாலி, செர்பியா 5 நாடுகள். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியும், மைய ஜெர்மனி, சென்ட்ரல் ஜெர்மனி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா அண்ட் ஹங்கேரி, இந்த 3 நாடுகளும் சேர்த்து பயங்கரமான யுத்தம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பாடம் நடத்துகிறவெல்லாம் போதும், எல்லாம் வந்து யுத்தத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு, நம்மால் தான் பீரங்கி படையாச்சே தம்பி நீ பீரங்கி படைக்கு போன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராடஞ்சர் முனைவர் பட்டம் பெற்று பேராசிரியர் இருந்த ஸ்ட்ராடஞ்சர் இத்தாலியோட பார்டருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆல்ப்ஸ் மலையில் போய் நீங்கள் வந்து இத்தாலி பார்டர்லேருந்து எவ்வளோ வரக்கூடாது, நீங்கள் போய் அங்கே போய் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு வேற ஒரு குரூப் அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு வகையில் நல்லதுன்னா இவர் இட்டாலியன் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா படை வந்து வியன்னாக்குள்ளே நடந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை கொண்டுருச்சு. 2 லட்சம் பேர் ஒரே ரத்த கலரியாக நடக்குது. நம்மால் ஸ்ட்ராடஞ்சர் பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் மலை மேலேருந்து இத்தாலியை நோக்கி ஒரு அப்படியே குழுக்குழுன்ற ஒரு பிரதேசத்தில் ஜாலியாக ஒரு பீரங்கியோடு நின்றுட்டு இருக்காப்புல. அங்கே வேலையே கிடையாது. ஏன்னா இத்தாலி வந்து ரொம்ப உக்கிரமாக பார்த்தீங்கன்னா போருக்கு வரல. அதனால இத்தாலி சைடு வந்து எதிர்ப்பு இல்லாதனால அவருக்கு டைம் கிடைக்குது. இது எப்போ நடந்தால் 1914. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் கையில் இருந்த நோட்டையும் பென்சிலையும் வச்சு ஆராய்ச்சி எழுதுறாரு. ஆராய்ச்சி கட்டுரை எதை பற்றி எழுதுறேன்னா, போல்ஸ்மேன் சொன்னார்ல, இந்த கேஸ் மாலிகுல்ஸ்லாம் எல்லாமே இந்த கேஸை பற்றி தானே படித்தார். கேஸ் மாலிகுல்ஸ்லேருந்து என்ன அளவுக்கு ஆற்றல் வருது, ஒரு பொருளை நீங்கள் அடைச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு விசையை கொடுக்குது, அழுத்தத்தை கொடுக்குதுன்றதை பற்றி எழுதுறாரு ஆராய்ச்சி கட்டுரை. ஸோ இதோட தொடர்ச்சி, அந்த ஆராய்ச்சி கட்டுரை தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாரு, இவர் எழுதிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அதை ஃபஸ்ட்டு அனுப்புகிறாரு. அனுப்புகிற டயத்தில் என்ன பண்ணுறாங்க, யுத்தத்து காலத்தினால இவர் என்ன பண்ணுறாங்க, வேற இடத்துல தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டால் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் கமாண்டராக போட்டாங்க. நீங்கள் அந்த பீரங்கி படைக்கு ஒரு ஸ்மால் குரூப்புக்கு நீங்கள் கமாண்டராக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராடஞ்சர் இது என்னடா பிரச்சனையாக போச்சுன்னு இவர் பெரிய போர்க்களத்தில் ஈடுபடுறாரு. ஈடுபட்டால் கூட திருப்பி இத்தாலியோட பார்டரில் இருக்கனால திருப்பி அந்த அளவுக்கு வேலை இல்லாதனால திருப்பி என்ன பண்ணுறாரு, திருப்பி யுத்த காலத்திலேயே திருப்பி ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு, திருப்பி ஆராய்ச்சி பண்ணுறாரு. அந்த இடத்துல அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபியான்சே, அவருடைய கல்யாணம் பண்ண போகிற ஃபியான்சே ஆனி என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து பார்க்குறாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருக்காரு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா வியன்னா சின்ன அப்பனமாக ஆகிட்டு இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமாக என்ன பண்ணாதீங்கன்னா, என்ன மாதிரி ஆராய்ச்சிகள் பண்ணா அப்படின்னா, இந்த ஒரு ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, குவாண்டமை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் யுத்த காலத்தில் இருக்கும்போது திடீர்னு கால் வருது, நீங்கள் திருப்பி வியன்னாக்கு திரும்பி வந்துருங்க. எதுக்குடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு வந்துருங்க. அப்போ போய் பார்க்கும்போது தான் தெரியுது, இவரோட பேராசிரியர் இருக்கல ஹாசனால், அவர் வந்து யுத்தத்தில் இறந்து போயிட்டாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய 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 முக்கிய விஞ்ஞானிகள்லாம் செத்துட்டு வராங்க. ஒருவேளை நம்ம வியன்னால ரொம்ப முக்கியமான விஞ்ஞானி யார் பார்த்தீங்கன்னா எர்வின் ஸ்ட்ராடிஞ்சர். இவரும் யுத்தத்தில் இறந்து போயிட்டாருன்னா யுத்தத்துக்கு அப்புறமா ஒரு வியன்னாக்கு ஒரு முக்கியமான விஞ்ஞான தேவைன்னா இல்லாமல் போயிடும் சொல்லிட்டு, அதனால இவர் உயிரோட வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு இவரை வந்து மிலிட்டரியிலேருந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி பல்கலைக்கழகத்துக்கு வர்றாரு. பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டு அவருடைய பேராசிரியர் இறந்துறத தெரிஞ்சுக்கிறாரு. சரி நம்ம வந்து நம்ம நாட்டுக்காக தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குவாண்டம் கான்செப்ட் எடுத்து ஹீட் கெப்பாசிட்டி பற்றி படிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் குவாண்டம் கான்செப்டை பயன்படுத்துகிறாரு. பயன்படுத்தும் போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா 1916 ஐன்ஸ்டீனோட ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அந்த பொது கோட்பாடு, பொது ஒப்பீட்டு கோட்பாடா, ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அது ரிலீஸ் ஆனோடனே அதை பற்றி படிக்கிறாரு. ஐன்ஸ்டீனோட தியரியிலேருந்து எந்த அளவுக்கு ஈடுபாடு பட்டிருக்காருன்னா, அந்த ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன்
ஐன்ஸ்டைனுக்கே தெரியாத விஷயங்களை அவர் சொல்றாரு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பாருங்க, ஐன்ஸ்டைனோட ஈக்குவேஷன் என்ன சொல்றதுன்னா, இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் முழுக்க வாய்ட் ஆஃப் மேட்டர், எந்த ஒரு வகையான பொருளுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ராடிஞ்சர் என்ன சொல்றாரு, உங்க ஈக்குவேஷனை நீங்க சொல்யூஷனை நீங்க வேற ஒரு சொல்யூஷனை நீங்க கண்டுபிடிக்கும் போது என்னோட சொல்யூஷன் என்ன சொல்லுதுன்னா வாய்டு கிடையாது, அது வந்து வெற்றிடம் கிடையாது, அதுல வந்து வைப்ரேஷன் இருக்கு, ஸ்ட்ரிங் மாதிரி வைப்ரேஷன். அப்பெல்லாம் ஸ்ட்ரிங் தியரி பத்தி எல்லாம் யாருக்கும் தெரியாது. ஸ்ட்ரிங் மாதிரி வைப்ரேஷன் சொல்லிட்டு இவர் வந்து சொல்யூஷன் சொல்றாரு. அப்ப ஐன்ஸ்டைன் மேல எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்தா ஐன்ஸ்டைனோட அந்த இதுல வந்து புதுசா ஐன்ஸ்டைனுக்கே தெரியாத விஷயங்களை கண்டுபிடிப்பாரு அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த யுத்த சைடு பாத்தீங்கன்னா வியன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தோத்துக்கிட்டே வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, சுத்தி பார்டரா இருக்குல்ல, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, இந்த சைடு இங்கிலாந்து என்ன பண்ணாங்கன்னா பார்டரை ஃபுல்லாக சீல் பண்ணிட்டாங்க. அதோட எல்லைகளை ஃபுல்லாக பிளாக் பண்ணனால இன்னைக்கு நம்ம டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தை பிளாக் பண்ண மாதிரி சுற்றி பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த வகையான உணவு, எந்த வகையான பொருட்களுமே உள்ளே வர முடியலன்னா என்ன பண்ணுறாங்க, அந்த உள்ளுக்குள்ள இருக்கவங்க சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு பசி பட்டினு வருது. அந்த சோல்ஜர்ஸ்க்கே, ராணுவ வீரர்களுக்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு குறைஞ்சிருச்சு. எப்படின்னா, ராணுவ வீரர்களுக்கு வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் 200 கிராம் மீட் போடுவாங்களாம், மாமிசம் உணவு போடுவாங்களாம். அந்த மாமிசத்தை பாதியாக கட் பண்ணினா அதை எடுத்து பொதுமக்களுக்கு கொடுத்த உடனே அந்த ராணுவ வீரர்களுக்கு போராடுறதுக்கு மனம் இல்லாமல் போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா வியன்னா வந்து சரண்டர் ஆயிடுச்சு. சரண்டர் ஆகி எல்லாமே ஒப்பந்தம் போட்டால் கூட யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வியன்னா வந்து விடுற மாதிரி இல்லை, அது பிளாக்கேட்லேயே இருக்குது. இவருக்கு என்ன பண்ணாங்க, அந்த மிலிட்ரியிலேருந்து கூப்பிட்டாலும் அந்த மிலிட்ரியோட பென்ஷன் வந்துகிட்டே இருந்திருக்கு. ஏன்னா நீங்கள் மிலிட்ரியில் வேலை பார்த்தீங்கன்னா அந்த பென்ஷனு கட் ஆயிடுச்சு. இப்போ இவர் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காரு. இந்த சைடு சாப்பாடுக்கு வழி இல்லை, சம்பளம் நின்று போச்சு. சரி வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வேலை தரோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிரபலமான ஃபிசிக்ஸ் வாத்தியாராச்சு. அந்த நாடு ரொமானியாவில் ஒரு முக்கியமான இடத்துல வேலைக்கு கூப்பிட்றாங்க. ரொமானியா அந்த ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்க, வெளிநாட்டுக்காரங்க நாங்கள் எடுக்க மாட்டோம், அதுவும் இப்போ இருக்க வில்லங்கமான வியன்னாக்காரங்களை நாங்கள் எடுக்கவே மாட்டேன்றாங்க. இவர் வியன்னாவில் ட்ராப் ஆகிட்டாரு. அப்போ வந்து ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா கூட ஓரளவு எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விடாப்பிடியா. இத்தாலி கூட ஓரளவு சமரசம் பண்ணிட்டு, சரி பாவம் தோத்துனாங்க, சரி இனிமேல் அவங்க பொழப்ப பார்க்கணும் அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா இந்த இத்தாலியும் ஃப்ரான்ஸும் இங்கிலாந்தும் பார்த்தீங்கன்னா விடாமல் இவங்களை டார்ச்சர் பண்ணுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அமெரிக்கா வந்து இதுக்கு உதவிக்கு வருது. என்ன நடந்தது, அதுக்கப்புறமா எப்படி ஆராய்ச்சியில் குவாண்டம்குள்ளே எப்படி நுழைஞ்சாரு அப்படின்றத நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.